Hello friends, welcome to Arc and Q series. இன்னைக்கு வந்து சிலபஸ் படி Geography of Indiaல physical features பார்க்க போறோம். லொகேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து physical features வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா நம்ம physical features of India. இது வந்து ஜியோகிராஃபியில் 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா இந்தியாஸ் 6 ஃபிசியோஜியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ், Great Northern Plains, Peninsular Plateaus, Indian Desert, the Coastal Plains, Islands. ஓகேங்களா? இப்போ வந்து இது 6 டிவைட் பண்ணதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் பார்ப்போம். ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயா, பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரித்து கொடுத்துருக்காங்க. ஹிமாலயன் மவுண்டெயின்ஸை பைமர் நாட் அதுதான் வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹிமாலயாஸ் அண்ட் த ஹை ரேஞ்ச் ஆஃப் த சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிமாலயா என்ற வார்த்தை வந்து நம்மளுக்கு சான்ஸ்கிரிட் அப்படின்னா அடோப் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அதில் வந்து திபெட்டியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிஸ் செடிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜாகர், செகண்ட் லடாக், தேர்ட் கைலாஷ், ஃபோர்த் வந்து கரக்கோரம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹிமாலயாவில் டிரான்ஸ் ஹிமாலயா இருக்குல்ல 4 பெரிய மவுண்டெயின்ஸ். ஓகேங்களா? சாகர், லடாக், கைலாஷ், காரகோரம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஹிமாலயாஸில் வந்து நம்மளுக்கு தேசிஸ் சி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த தேசிஸ் சி வந்து 2 லேண்ட்மார்க்ஸ்க்கு நடுவில் இருந்து அங்காரா அண்ட் கோட்வானா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தி கிரேட் ஹிமாலயா, ஹிமாத்ரி. ஓகேங்களா? இது கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து ஹிமாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கோத்ரி, யமுனோத்ரி அண்ட் சயாச்சன். ஓகேங்களா? இது வந்து இந்த ஹிமாத்ரியில் இருக்குது. லெசர் ஹிமாலயாஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹிமாச்சல், சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் அண்ட் டார்ஜிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிவாலிக்கில் பார்த்தோம்னா அவுட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. த லாங்கிடியூட்னல் வேல்யூ ஃபவுண்ட் பிட்வீன் த ஷிவாலிக்ஸ் துவான்ஸ் அண்ட் த லேசர் ஹிமாலயா துவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்வாஞ்சல் ஹில்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் மவுண்டெயின். இந்த பூர்வாஞ்சல் ஹில் பார்த்தோம்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்க மீசோ ஹில்ஸு, மிசோரம், நாகாலாண்டு, மணிப்பூர், அசாம், அருணாச்சல் பிரதேஷ் அந்த இடத்துல இருக்க ஹில்ஸ் எல்லாம் தான் வந்து நம்மளுக்கு பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? துவாஃப் ஹிமாலயா, மிஷ்மி, பட்கைபம், நாகா, மணிப்புரி, மீசோ ஹில்ஸு, திரிபுரா ஹில்ஸு, மிகர் ஹில்ஸு, கார்ஹோ ஹில்ஸு, காசி ஹில்ஸு, ஜெயந்தியா ஹில்ஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பூர்வாஞ்சல் ஹில்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு அது மேப் பார்ப்போம். மேப்பில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இப்போ ஜியோகிராஃபி படிக்கிறதா இருந்தாலும் மேப் இல்லை புக்கில் இருக்க மேப்போ ஏதோ ஒன்று அட்லஸ் ஏதாவது ஒன்று கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் படிக்கிறது மனசில் நிற்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா பைமர் நாட், ஹிந்து குஷ், சுலைமான் ரேஞ்ச். இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கரகோரம் இருக்கு இல்லையா? கரகோரம் ரேஞ்ச் இருக்குது, லடாக் இருக்குது, ஜாகர் இருக்குது. பிற்பாஞ்சல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிறது கரகோரம், கீழே பின்னாடி வர்றது வந்து பிற்பாஞ்சல். இங்கே வந்து ஷிவாலிக் ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து இங்கே அல்மோரா, நைனிடால், ராணிகட், டார்ஜிலிங் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து பூர்வாஞ்சல்னு சொல்லுவாங்க. மிஷ்மி, மிக்கீர், நாகா ஹில்ஸு, மிசோ ஹில்ஸு, காசி, ஜெயந்தியா, கார்கோ இங்கெல்லாம் இருக்கிறது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா சோட்டாநாகபூர், ராஜ்மஹல் ஹில்ஸு, சோட்டாநாகபூர் பிளேட்டியூ இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கிரேட் நார்த்தன் பிளெயின்ஸ். இந்த கிரேட் நார்த்தன் பிளெயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பிளெயின்ஸ்னால் என்னது? சமவெளி. ஓகேங்களா? ஃபர்டைலாக விவசாயம் பண்ணுற இடம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிரேட் நார்த்தன் பிளெயின்ஸில் சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிளெயின்ஸை வந்து 4 பிரிச்சிருக்காங்க. பாகர், தெராய், பாங்கர், காதர் இந்த மாதிரி 4 பிரிச்சிருக்காங்க பிளெயின்ஸை. அது என்னென்னு பார்ப்போம். த பாபர் அப்படின்றது த கிரேவல் ஸ்டெடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை தி ஹிமாலயன் ரிவர் அதுதான் வந்து பாபர். டெரான்றது லை சவுத் ஆஃப் பாபர் பிளெயின்ஸு. இதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திக்கான ஃபாரஸ்ட், அடர்த்தியான காடு இருக்கும், நிறைய அனிமல்ஸ் இருக்கும். 15 to 30 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் வந்து இந்த தெராய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபர் பிளெயின்ஸ் பார்த்தோம்னா அப்லாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே அலுவில் சாயில் இருக்கும், டார்க்கான மட் இருக்கும், ஹைலி ஹியூமஸ் கண்டென்ட் வந்து இந்த வாங்கரில் இருக்கும். இன்ஃபர்டைலான இது காதர் வந்து நம்மளுக்கு நியூ அலுவிலியம், இது வந்து ஃபர்டைல் சாயில். ஓகேங்களா? இங்கே தான் வந்து
ஃபர்டிலிட்டி அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ அலுவமில் ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவிலேருந்து தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? தண்ணி ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு பெரிய பெரிய ராக்கெல்லாம் அப்படியே பெருசு பெருசாக குண்டு கல்லெல்லாம் உருட்டிட்டு வரும். அப்போ ஆரம்பிக்கும் போது பெருசு பெருசாக இருக்கும். அப்புறம் ஃப்ளோ ஆகிற ஃபோர்ஸில் இடித்து கொஞ்சம் சின்னதாகும். தெராயில் கொஞ்சம் சின்னதாகும். பாம்பரில் இன்னும் கொஞ்சம் இதை விட கம்பேர் பண்ணும்போது இது சின்னதாக இருக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபைனான மட்டாக மாறிடும். அதனால தான் அந்த இடம் வந்து நல்ல ஃபர்டைலான எப்படி தண்ணியும் இருக்கும், ஃபர்டைலான சாயிலும் இருக்கும். ஸோ வந்து இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் கல்டிவேஷன் பர்பஸ்க்கு அந்த இடம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஓகேங்களா? இது நாளும் நம்மள ஆர்டராக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து டெல்டா பிளைன். டெல்டானா என்ன? ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகும்போது ஒரு 4 கிளையாக பிரிஞ்சு ஸ்ட்ரீமாக ஃபார்ம் ஆகுதுல, அதுதான் வந்து டெல்டா. இந்த டெல்டா ரீஜன் இந்த மாதிரி ஷேப்பில் இங்கேருந்து ரிவர் ஃப்ளோ ஆகும்போது இப்படி வந்துச்சுன்னா அது வந்து டெல்டா. In the delta region, the uplands are called shars and the marshy areas are called bills. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க புக்கில். எக்ஸாம்பிளில் போய் உட்காந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது இங்கே பில்ஸையும் இங்கே சார்ஸையும் கொடுத்துருவாங்க. அந்த பதட்டத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சே அப்படின்னா நம்ம பார்ப்போமே தவிர இந்த வேர்டு மாதிரி இருக்கிறத பார்க்க மாட்டோம். 1 மார்க் அப்படியே போயிடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒரு சின்ன விஷயத்தையும் கூட கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிங்க. புக்கில் 2-3 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, இந்த ஒரு லைன் தான். ஆனால் அதையும் நோட் பண்ணி படிக்கணும். அப்லாண்ட்ஸில் இருக்கிறது சார்ஸு, மேஷி ஏரியாஸில் இருக்கிறது பில்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 2 முடிச்சாச்சு. மவுண்டன்ஸ் முடிச்சாச்சு, பிளெயின்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம பிளேட்டிவ்ஸ். ஓகேங்களா? பெனின்சுலார் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஐலாண்டு 4 பக்கமும் தண்ணி சூழ்ந்துருக்கு, நடுவில் ஒரு லேண்ட்மாஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 பக்கம் தண்ணி சூழ்ந்துருக்கு. அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். மேலே பார்த்தோன்னா நம்மளுக்கு லேண்ட் இருக்குது. அந்த மாதிரி 3 சைட்ஸு வாட்டரால் கவர் பண்ணியிருந்தது அப்படின்னா அது வந்து பெனின்சுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு மவுண்டெயின் எடுத்துக்கோங்க. மவுண்டெயினை மேலே இருக்க கோன் ஷேப்பில் இருக்குல்ல, அதை உடச்சிடுங்க. லைக் அப்போ ஃபார்ம் ஆகும்ல ஒரு லேண்ட்மாஸ், அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? மவுண்டெயினை பாதி கட் பண்ணப்போ ஃப்ளாட்டாக ஒரு லேண்ட்மாஸ் இருக்க மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து பிளேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து பெனின்சுலாரில் இருக்கிறதுனால அது வந்து பெனின்சுலார் பிளேட்டிவ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறோம். ஓகே, புந்தல்காண்ட் அப்லாண்ட், கைமூர், ராஜ்மஹால் ஹில்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெனின்சுலார் பிளேட்டிவில் இருக்குது. அடுத்தது பெனின்சுலார் பிளேட்டிவில் ஹையஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆனைமுடி. இது வந்து 2695 மீட்டரில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது என்னென்ன ரிவர் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜராக வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. திரும்ப சொல்லி பாருங்கள். ஆர்டரை கேட்பாங்க. நார்த் டு சவுத் எது ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அசெண்டிங் ஆர்டர், ஐ மீன் மேலேருந்து கீழே எந்த டைரக்ஷனில் வேணால் கேட்கலாம். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஈஸ்ட் சைட். இது வந்து வெஸ்ட் பக்கம் ஃப்ளோ ஆகும். பே ஆஃப் பெங்காலில் வந்து ட்ரெயின் ஆகும். இது நர்மதா பார்த்தோம்னா நர்மதா தப்தி, இது 2 அரேபியன் சி ஈஸ்ட் சைடில், வெஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இது வெஸ்ட்வர்ட் ஃப்ளோயிங் ரிவர், இது வந்து ஈஸ்ட்வர்ட் ஃப்ளோயிங் ரிவர். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாம் வந்து பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகும் ஈஸ்டர்ன் சைடு. ஓகே, சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா குரு ஷிகார் 1722 மீட்டர் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அரவல்லி ரேஞ்ச் இருக்குது இல்லையா? அரவல்லி அதில் இருக்கிறது தான் வந்து குரு ஷிகார். மால்வா பிளேட்டிவ், புந்தல்காண்ட் இது வந்து மத்திய பிரதேஷ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது டெக்கான் பிளேட்டிவ். த நார்த்தன் பார்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஷயாத்ரின்னு சொல்கிறாங்க. டெக்கான் பிளேட்டிவோட நார்த்தன் பார்ட் ஆஃப் த ரேஞ்ச் வந்து ஷயாத்ரின்னு சொல்கிறாங்க. சத்புரா, மகாதேவோ ஹில்ஸ், மைக்கேல் ரேஞ்சு, அப்புறம் ராஜ்மஹால் ஹில்ஸ். ஓகேங்களா? த ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் திஸ் பிளேட்டிவ் வந்து பூர்வாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அரவல்லி ரேஞ்சில் இருக்கிறது தான் வந்து குரு ஷிகார் 1722 மீட்டர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது. அடுத்தது மால்வா பிளேட்டிவ் பார்த்தோம். கத்தியவார் பெனிசுலார் இம்பார்ட்டண்ட், இங்கே பார்த்துக்கோங்க. கிர் ரேஞ்ச் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு நர்மதா தப்தி ரிவர் விந்தியா ரேஞ்சுக்கு கீழே தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். விந்தியா, சத்புரா இருக்குது இல்லையா? இதுக்கு நடுவில் ஓடுறது நர்மதா. இப்போ கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க, விந்தியாவுக்கும் சத்புராவுக்கும் நடுவில் ஓடுறது என்ன அப்படின்னு கேட்டால் கூட நம்ம ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் கூட நர்மதான்னு போடுறோம். ஓகே, போட்டுருவோம். ஆனால் ஆப்ஷனில் வந்து நர்மதா இருக்கும், தப்தி இருக்கும், பக்கத்துலேயே ஓடுற ஏதாவது ஒரு ரிவர் இருக்கும். அங்கே தான் கன்ஃபியூஷன் வர்றது. ஸோ நம்ம படிக்கும்போது கிளாரிட்டியாக படிக்கணும். அதில் வந்து எப்படி மாற்றி கேட்டாலும் நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. பிகாஸ் வீணோ மேப், அதுக்கு தான் மேப்பை பார்க்குறது. கண்ணால் விஷுவலைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எவ்வளோ தூரம்
மாற்றி மாற்றி கேட்டாலும் நம்மளுக்கு ஷார்ட்டாக அடிக்க முடியும் நம்ம ஆன்சரை. நர்மதா, இந்தியா, சத்புரா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓடுறது நர்மதா. அது வந்து அரேபியன் சீல ட்ரைன் ஆகுது. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸ்ட் சைடில் என்னென்ன ஃப்ளோ ஆகுது? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஓகேங்களா, இந்த 4 ரிவரும் ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ ஆகுது. கிருஷ்ணாக்கும் மகாநதிக்கும் நடுவில் நார்த்தன் சர்க்காஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த டெல்டா ஃபார்ம் ஆகிற இடத்துல நம்மளுக்கு பெரிய பெரிய லேக் ஃபார்ம் ஆகும். சில்கா லேக் இருக்கு இல்லையா, சில்கா லேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது ஒடிசாவில் இருக்குது. அப்புறம் மகாநதிக்கு மூலயமா வர்றது வந்து கொல்லேரூர் லேக், இங்கே கொடுக்கல பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொல்லேரூர் லேக்கு, புலிகேட் லேக் வந்து இங்கே இருக்கும். ஆந்திராவோட எண்டிங்கும் புலிகேட் லேக்கு, இந்தியாவோட தமிழ்நாடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு புலிகேட் லேக். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து மும்பை, கோவா, கொங்கன் கோஸ்ட், மும்பையிலையும் கோவாலையும் இருக்கிறது கொங்கன் கோஸ்ட்டு. கர்நாடகா, கேரளாவில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு மலபார். ஓகேங்களா, மலபார் கோஸ்ட். இங்கே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கொரமண்டல் கோஸ்ட். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது வந்து டெசர்ட். டெசர்ட்ஸ் பார்ப்போம். இந்தியன் டெசர்ட்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு 7 லார்ஜஸ்ட் டெசர்ட் இருக்குது. இந்தியாவோட தார் டெசர்ட் இருக்குது இல்லையா, அது வந்து 7th லார்ஜஸ்ட் டெசர்ட்டு. 9th லார்ஜஸ்ட் சப் ட்ராபிக்கல் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 9th லார்ஜஸ்ட் சப் ட்ராபிக்கல் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆக்சுவல் டெசர்ட்டை வந்து மருஸ்தாலின்னு சொல்கிறாங்க. செமி டெசர்ட்டை வந்து பாங்கர்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சுவல் டெசர்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் ஞாபகம் வந்துச்சுன்னா செமி டெசர்ட் என்ன கொடுத்தாலும் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா, ஆக்சுவல் டெசர்ட்ன்றது மருஸ்தாலி. மருஸ்தாலினா ஆக்சுவல் டெசர்ட். ஓகேங்களா, சாண்ட் டியூன்ஸ் அண்ட் சால்ட் லேக்ஸ் வந்து த ஹன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஓகே 5th 6 பார்க்குறோன்னோ அதில் வந்து 5 வந்தாச்சு. கோஸ்டல் பிளெயின்ஸ். ஓகேவா, கோஸ்டல் பிளெயின்ஸை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். ஓகேங்களா, இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயினில் வந்து என்ன இருக்கும்? வெஸ்ட் சைட், வெஸ்டர்ன் காட்சிருக்கல இந்த பக்கம் வந்து நார்தன் பார்ட்டு கொங்கன் பிளெயின், மிடில் பார்ட்டு கனரா, சதர்ன் பார்ட்டு மலபார் கோஸ்ட்டு, ஷாலோ லெஹன்ஸ் கயல்ஸ், பிளாக் வாட்டர் டெரேஸ், பிளாக் வாட்டர் லேக் வேம்புநாடு. ஓகேங்களா, இம்பார்ட்டண்ட். பிளாக் வாட்டர் லேக் எதுனா வேம்புநாடு. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். நார்த்தன் சர்க்காஸ் வந்து மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவில் இருக்கிறது நார்தன் சர்க்காஸ்ன்னு சொல்லுவாங்க. சில்கா லேக் பார்த்தோம்ல ஒடிசாவில், அது வந்து லார்ஜஸ்ட் லேக் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. கொல்லேரு லேக் வந்து கோதாவரி, கிருஷ்ணா அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புலிகேட் லேக் வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஐலண்ட்ஸ். லாஸ்ட் ஐலண்ட்ஸ். ஓகே, த ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ பேரன் ஐலண்டில் இருக்குது. பே ஆஃப் பெங்காலில் 572 ஐலாண்ட்ஸு, அரேபியன் சீல 27 ஐலாண்ட்ஸ். ஓகேங்களா, 2 ஐலாண்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு, லக்ஷதீவ்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் 2 பாயிண்ட் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் எது? போர்ட் பாய்லர். அடுத்தது அந்தமான் செப்பரேட்ஸ் பை நிக்கோபார் எந்த டிகிரி சேனலில் செப்பரேட் ஆகுதுன்னா 10 டிகிரி சேனலில் செப்பரேட் ஆகுது. லக்ஷதீவ் ஐலாண்ட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு காவரெட்டி. லக்ஷதீப் ஃப்ரம் மால்தீவ்ஸை எது செப்பரேட் பண்ணுதுன்னா 8 டிகிரி சேனல். லக்ஷதீவ்ஸையும் மால்தீவ்ஸையும் செப்பரேட் பண்ணுறது 8 டிகிரி சேனல். பிட்ஸ் ஐலாண்டில் பேர்ட் சான்ச்சுரி, லக்ஷதீப்பில் 1973ன்னு பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வேறு நேம் இருந்திருக்கும், இப்போ வந்து அதுக்கப்புறம் மாற்றி வச்சுருப்பாங்க. குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷதீப் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாமில் வந்து பிட் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அங்கே ஒரு பேர்ட் சான்ச்சுரி இருக்குது, அது எங்கே இருக்குன்னாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அந்தமான் நிக்கோபாரில் 2 பாயிண்ட் தான் இருக்குது. அப்போ 2க்கு மேலே இருக்கிறது லக்ஷதீப்பில் தான் ஒரு 4 பாயிண்ட் இருந்தது. அதனால் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணி போடலாம். ஸோ ஓகேங்களா, படிக்கிறத ஒரு 5 நிமிஷம் பார்த்தாலும் ஃபோக்கஸ்டாக அதை பார்த்து மண்டையில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் என்ன வேலை பண்ணுறதாலும் பண்ணுங்கள். நம்ம பண்ணும்போது ஒரு வீடியோ பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு புக்கில் படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோடு அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரிவிஷன் தான் பண்ணணும். படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கிளாரிட்டியாக தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆஃப்ஷோர் ஐலாண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா தி வெஸ்டர்ன் கோஸ்ட்டு, ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு, இந்த டெல்டா ரீஜன் ஆஃப் கங்கா அண்ட் தி கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகேங்களா, கல்ஃப் ஆஃப் மன்னார் இதுதான் வந்து ஆஃப்ஷோர் ஐலாண்ட் சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு ரிவர் இருக்குது, கங்கா, பிரம்மபுத்திரா, அதெல்லாம் பெரிய ரிவர். ஓகேங்களா, மேப்பில் பார்த்தாலே அது வந்து பெருசாக போட்டு வச்சுருப்பாங்க லைன். அந்த ரிவரை வந்து ப்ளூ கலரில் தெரியும்,
கண்ட்ரி உள்ள ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிறது தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ரிவர் இருக்கும்போது அதுக்கு நடுவில் சின்ன சின்ன லேண்ட்மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து எங்கே இருக்குது, கங்கா, கல்ஃப் ஆஃப் மன்னார், இந்த இடத்துலலாம் வந்து இந்த ஆஃப் ஷோர் ஐலாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது டூ யூ நோ. ஓகேங்களா, நீங்கள் வந்து மேலே படித்ததெல்லாம் படித்து எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அதெல்லாம் உங்கள் லைக் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஸ்டில் இது வந்து நீங்கள் 100% இப்போ இருக்கிற இந்த டூ யூ நோ வந்து உங்களுக்கு 100% ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி நல்லா இது வரைக்கும் சரியாக பார்க்கலனாலும் இப்போ வந்து ஆக்டிவாக பாருங்கள். ஓகே, ஃபைன். அரவல்லி ரேஞ்ச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபோல்டட் மவுண்டன் ரேஞ்ச் இன் இந்தியா. ஓகேவா, அரவல்லி ரேஞ்ச் வந்து ஓல்டஸ்ட் ஃபோல்டட் மவுண்டன் ரேஞ்ச் இன் இந்தியா. ஹிமாலயாஸ் வந்து உலகத்தில் இருக்க 14 ஹையஸ்ட் பீக், வேர்ல்டில் 14 ஹையஸ்ட் பீக் இருக்குது. அந்த 14 ஹையஸ்ட் பீக்கில் ஹிமாலயாஸ்லேயே 9 இருக்குது. 9, இந்த 14ல் 9 வந்து ஹிமாலயாஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, காரக்கோரம் பாசஸ்னால் என்ன, 2 மலை, இங்கே ஒரு மலை இருக்குது இங்கே ஒரு மலை இருக்குன்னா நடுவில் ஒரு சின்ன வழி இருக்கும் நடந்து வர மாதிரி. அந்த பாசஸ் வழியாக தான் வந்து பீப்புள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஓகேங்களா, அதுதான் பாசஸ்ன்னு சொல்லுவாங்க. மலைக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ், அது வழியாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஓகேங்களா, காரக்கோரம் பாஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஜோஜிலா சிப்கிலா பாஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. போம்திலா பாஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. நாதலா பாஸ் வந்து சிக்கிமில் இருக்குது. ஜேபிலா ஜெல் பாஸ் வந்து சிக்கிமில் இருக்குது. கைபர் பாஸ் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. போலான் பாஸ் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாலயாஸ், இது வந்து எந்த ரிவருக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா இண்டஸும் சட்லஜும் ஃப்ளோ ஆகுது. குமான் ஹிமாலயாஸ் பார்த்தோம்னா சட்லஜும் காலி ரிவரும். ஓகேங்களா, அடுத்தது சென்ட்ரல் நேபாள் ஹிமாலயாஸ்ன்னு பார்த்தோம்னா காலி அண்ட் தீஸ்தா. அஸ்ஸாம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்த்தோம்னா தீஸ்தா அண்ட் திஹாங். ஓகேங்களா, இந்த தீஸ்தா பார்த்தோம்னா நம்மளுக்கு சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அது அப்படியே இப்படி ஃப்ளோ நீட்டாக. ஓகேங்களா, அப்புறம் ராஜஸ்தான் பிளெயின்ஸ்னு பார்த்தோம்னா த டெபாசிட் ஆஃப் ரிவர் லூனி அண்ட் லாங் வேனிஷ்ட் ரிவர் சரஸ்வதி. லூனி வந்து ராஜஸ்தானில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. லூனி ரிவர் வந்து ராஜஸ்தானில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சம்பார் லேக் வந்து புஷ்கர் லேக்குன்னு சொல்கிறாங்க. கொஷின் எப்படி தெரியுமா கேட்பாங்க, சம்பார் லேக்கு சால்ட் லேக்குன்னு நம்ம படிச்சிருப்போம், எஸ்ன்ற மாதிரி சம்திங் படிச்சிருப்போம். புஷ்கர் லேக்குன்றது சம்பார் லேக்கோட இன்னொரு பேர். இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. புஷ்கர் லேக்கு ராஜஸ்தான் அப்படின்னு கொடுப்பாங்க. புஷ்கர்ன்றது படித்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லேயே ஏதோ போட்டு வரும். ஆனால் புஷ்கர் லேக்குன்றது சம்பார் லேக். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ டூ யூ நோ பார்த்தாச்சு. ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. 6 ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. என்னென்ன, மவுண்டன் பார்த்தோம், பிளெயின்ஸ் பார்த்தோம், பிளேட்டிவ்ஸ் பார்த்தோம், கோஸ்டல் பிளெயின்ஸ் பார்த்தோம், டெசர்ட் பார்த்தோம், ஐலாண்ட்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இதுக்கு மேலே இந்தியாவில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னாக்கா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மேப் எடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் படித்ததெல்லாம் மேப்பை பார்த்துக்கிட்டே வாங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் அந்த மேப்பில் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும். இல்லை வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எது ஒன்று படித்தாலும் ப்ராப்பராக அது அப்படியே மனசில் நிற்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.